தாம்பரம் அருகே கடைக்கு சென்ற அஸ்வின் என்ற இளைஞர் மின்சார கம்பத்தில் இருந்த வயர் உரசி உயிரிழந்த சம்பவத்திற்கு அரசின் அலட்சியமே காரணம் என குற்றம் சாட்டியிருக்கும் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாயை இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை தாம்பரத்தில் கடைக்கு சென்ற 35 வயது இளைஞர் ஒருவர் மின்கம்பத்திலே தொங்கிக் கொண்டிருந்த மின்சார கம்பி உரசியதிலே அந்த இடத்திலே துடிதுடிக்க உயிரிழந்திருக்கின்றார். அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருந்த நிலையில் அதனை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கடந்த 4 ஆண்டுகளாக முறையாக பராமரிப்பின்றி கிடக்கக்கூடிய மின் கம்பங்களால் ஏற்படக்கூடிய விபத்துகளும் உயிர் பலிகளும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. அரசினுடைய அலட்சியத்தால் இதுபோன்ற அகால மரணங்கள் தொடர்வதை இனியும் பொறுத்துக் கொள்ள முடியாது. ஒவ்வொரு உயிரும் முக்கியமானது, அனைத்து உயிர்களும் விலை மதிப்பட்டது. இன்னும் சில வாரங்களில் பருவமழை காலம் தொடங்க இருப்பதால் தமிழகத்தில் பழுதடைந்துள்ள மின்கம்பங்களை சரி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் கடையின் முன்பாக இருந்த மின்கம்பத்திலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த மின்சார கம்பி உரசி உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த இளைஞரின் குடும்பத்தாருக்கு 25 லட்சம் இழப்பீட்டு தொகையாக வழங்க வேண்டும். தமிழகம் முழுவதும் மின்கம்பங்கள், அதை ஒட்டி இருக்கக்கூடிய மின் கம்பிகள் எல்லாம் முறையாக இருக்கின்றனவா என்பதை உடனடியாக அரசு சரி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் நயினா நாகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.